சீம்பால் செய்ய போகிறோம். அதுக்காக ஏலக்காய், மிளகு, சுக்கு எல்லாத்தையும் போட்டு தட்டிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி தட்டியிருக்கோம். ஸோ இதை இன்னும் நல்லா தட்டிக்கலாம். அதை நல்லா தட்டணும். அது கொஞ்சம் பொடியாகிற மாதிரி நல்லா தட்டணும். ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். இது நல்லா பொடியாகிடுச்சு. வைக்கணும். இப்போ நம்ம வெல்லத்தை அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெல்லத்தை நம்ம நல்லா உடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வைக்கலாம். நல்லா அடிச்சுக்கணும். நல்லா பொடியாக அடிச்சுக்கணும். நம்ம வெல்லத்தை நல்லா அடித்தோம். அதை நல்லா பொடியாக அடிச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அடுத்து நம்ம பொடியாக அடித்தோம்ல ஏலக்காய், சுக்கு, மிளகு, அது பொடியாக அடித்தது. அந்த பொடி எல்லாத்தையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதில் இந்த சீம்பால் கலக்க போகிறோம். சீம்பால் கலந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. பாப்பா பழைய இதுலேயே மாற்றியாச்சு. ஸோ இதை நம்ம வேக விட்டு ஒரு கேக் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த குக்கரில் தண்ணி வச்சு அதை நம்ம வேக விடணும். ஸோ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். உள்ளே இருக்குல்ல இந்த ரெண்டா இதில் வச்சு தான் அதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ அதில் நம்ம மூடிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம வெந்தோன்னே பார்க்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் வேகணும். ஸோ இப்போ நம்ம இதில் குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வைக்காமல் ஒரு 20 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இதில் விசில் போடக்கூடாது. இது ஒரு 20 நிமிஷம் இனி வேகணும். ஓகே, சீம்பால் கேக் ரெடி. நம்ம அதை வேறு பிளேட்டில் மாற்றியாச்சு. ஸோ இப்போ சீம்பால் கேக்கை கட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.